சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சிங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் உடனே செக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஃபைன் வரப்போகுது, இல்லை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்கோம், உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு த்ரெட்டனிங் மாதிரி அனுப்புறதுங்க. இப்போ வெங்கட் kaashiv.gmail.com இருக்குன்னா வெங்கட் வெங்கடா காஷிவ் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ நாம வந்து வெங்கட் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அது வேற யாரோ ஒருத்தர் அனுப்பிடுறதா இருக்கும். தேவையில்லாத லிங்க் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. ஒரு கேள்வி கேட்கலாங்க, ஆனால் என்ன மாதிரி ஒருத்தர் மெயில் அனுப்பிட்டாருங்க அப்படின்னா வந்து என்னோட மெயில் ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னா கிடையாதுங்க, உங்க மெயில் ஐடி ஹேக் ஆகலைங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். இமெயில் மூலமா வந்து ஹேக் பண்றதா வந்து இமெயில் ஸ்பூஃபிங் சொல்லுவாங்க. ஒருத்தர் நாம அனுப்புற மாதிரி வேற ஒருத்தங்க நம்மள மாதிரி ஒரு மெயில் அனுப்புனாங்கன்னா இதுதான் இமெயில் ஸ்பூஃபிங்க. ஸோ அவரை மாதிரியே வந்து நான் வந்து ஒருத்தருக்கு மெயில் அனுப்பிச்சு அது மூலமா ஒரு டீட்டெயிலை எடுத்தோம் அப்படின்னா அதுதான் இமெயில் ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. மெயிலை ரிசீவ் பண்ணவங்க வந்து அவர் தான் அனுப்புனான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அனுப்புனது நானுங்க. ஸ்பூஃபிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் டைமாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேங்க, கூர்கான ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா வந்து டெரரிஸ்ட் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் மாதிரியே வந்து மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பிடுவாங்க, பாகுபலி 3 வருது வந்துருங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாரும் தியேட்டர் ஓனர் தான் அனுப்பிச்சு தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அனுப்பிச்சது எல்லாமே டெரரிஸ்ட்ங்க. இதுதான் ஸ்பூஃபிங். ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் அவரை மாதிரி அனுப்புறது தான் ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. இப்போ இமெயில் ஸ்பூஃபிங்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட விஜய் என்ன பண்ணுறாருன்னா வந்து யோகி பாபுக்கு ஒரு மெயில் அனுப்புறாருங்க. அவர் அனுப்புறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற டெரரிஸ்ட் வந்து விஜயோட மெயில் ஐடியை கண்டுபிடிச்சி விஜய் மாதிரியே யோகி பாபுக்கு அனுப்புறாருங்க. யோகி பாபு என்ன நினைச்சிருப்பாருன்னா விஜய் தான் அந்த மெயில் அனுப்பிடுறதா நினைச்சிட்டு இருப்பாருங்க, ஆனால் அனுப்பிச்சது டெரரிஸ்ட்டுங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் அவர் பெயரை வச்சு அனுப்புறதா வந்து இமெயில் ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இமெயில் ஸ்பூஃபிங் இது எப்படி நடக்குதுங்க, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுங்க, யார் இது கண்டுபிடிச்சா, இது லீகலா இல்லையா, இதை எப்படி தடுக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மடக். வெல்கம் டு சேனல். கெரியர் கேப் இருக்கு, நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷருங்க, வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு யாரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணா வேலைக்கு போக முடியுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்பாங்க, இந்த பக்கம் வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்ற சின்ன சின்ன ஐடியாஸ் தாங்க. தயவு செஞ்சு நேர்மையா போக முடியும், உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இமெயில் ஸ்பூஃபிங்ன்ற இந்த அட்டாக்கை வந்து 3 வழியாக பண்ண முடியும். முதல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இமெயில் ஹெட்டர்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுங்க. அந்த இமெயில் வந்து அந்த ஹெட்டர்ஸ்னால் என்னென்னா அந்த ஃப்ரம் இமெயில் ஐடிங்க, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எந்த சர்வர்லேருந்து போகுது, ஜிமெயிலேருந்து போதா, அது எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி அதுக்கு தகுந்த எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி அனுப்புறது தான் வந்து மேனிப்புலேட்டிங் இமெயில் ஹெட்டர்ஸுங்க. அண்ட் ரெண்டாவதாக நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லுக் டொமைன். ஸோ லுக் அலைக் டொமைன் சொல்லுவாங்க. gmail.com இருக்கா, gm2ail.com ஒரு ஏ தான் இருக்கும், ஒரிஜினலில் ஜிமெயில் மட்டும் தான் இருக்கும். 2 ஏவை போட்டு ஒரு வெப்சைட்டை தயாரித்து அதில் இருந்து மெயில் அனுப்புறதுங்க. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது gmail.com மாதிரி இருக்கும், ஆனால் வேற ஒரு பேராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வேற அந்த டொமைன் மாதிரி வேற ஒரு டொமைனை கிரியேட் பண்ணி அது மூலமாக ஹேக் பண்ணுறதுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சிங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் உடனே செக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஃபைன் வரப்போகுது, இல்லை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்கோம், உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு த்ரெட்டனிங் மாதிரி அனுப்புறதுங்க. உன்னை பயமுறுத்தி உடனே போய் அதை கிளிக் பண்ணி உடனே லாகின் பண்ணி என்னாச்சுன்னு பார்க்குவீங்க. அப்படி பண்ண வைக்கிறதா வந்து சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வழியாக தான் இமெயில் ஸ்பூஃபிங் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஓகே, நான் இந்த இமெயில் ஸ்பூஃபிங் வந்து எப்படி நான் தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஃப் கார்டிங் இப்போ பார்க்கலாங்க. 6 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, சென்டரோட இமெயில் அட்ரஸ் வந்து தெளிவாக பாருங்க, அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. ஒன்று வந்து டொமைன் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அப்படின்னா அந்த மெயில் ஐடியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. இப்போ வெங்கட் kaashiv@gmail.com இருக்குன்னா வெங்கட் வெங்கடா காஷிவ் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ நாம் வந்து வெங்கட் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அது வேற யாரோ ஒருத்தர் அனுப்பிடுறதா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, அந்த லிங்க்ல சம்பந்தமே இல்லாமல் அந்த இமெயிலில் ஏதோ ஒரு லிங்கோ இல்லை வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோ கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பாரு அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா உஷாராயிடுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அதோட இமெயில் அட்ரஸுங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த சர்வர்லேருந்து google.com தான் வந்திருக்கானா ஜிமெயில் கரெக்டாக வந்திருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த கரெக்டான ஹெட்டர்லாம் இருக்கான்னு ஒழுங்காக பாருங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமெயில் செக்யூரிட்டி கேட்வே உங்கள் கம்பெனியாக இருந்துச்சா அதை போட்டுருங்க. அது வந்து சஸ்பீஷியஸ் வெப்சைட்டுங்க இமெயில்ஸாக வந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த இமெயில் கேட்வே பயன்படுங்க. அண்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணால் ஒருவேளை மெயில் வந்துச்சுப்பா அதில் ஏதோ ஒரு லிங்க் தெரியாமல் நான் கிளிக் பண்ணாலுமே அந்த வெப்சைட்டுக்கு போக விடாதுங்க, அப்படியே இருந்தாலும் வைரஸ் டவுன்லோட் பண்ண விடாதுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அண்ட் ஃபைனலாக 6வது பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத லிங்க் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க.
ஓகேவா? தேவையில்லாத லிங்க் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் வெப்சைட்டுக்கு நேராக போயிடுங்க, இல்லை கூகுள் மூலமாக போகிற பாருங்க. இமெயில் மூலமாக எந்த லிங்க்குக்கும் போகாதீங்க. இந்த 6 விஷயம் பண்ணிங்கன்னா இமெயில் ஸ்பூஃபிங் மாதிரி வந்து ஹேக்கிங்லேருந்து நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க. ஆனால் அந்த இமெயில் ஸ்பூஃபிங் வந்து இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாங்க. அவருக்கு பதிலாக வந்து அவரை மாதிரி நான் பேசினா அது எப்படிங்க லீகல் ஆக முடியும்? கண்டிப்பாக வந்து அது இல்லீகல் தாங்க. ஸோ இது வந்து ஹேக்கிங்ல ஒரு வகை தான். நீங்கள் என்கிட்ட ஒரு வேலை கேட்கலாம், ஆனால் ஒருத்தர் வந்து இமெயில் வந்து ஸ்பூஃப் பண்ணிட்டாருங்க, ஒரு கேள்வி கேட்கலாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒருத்தர் மெயில் அனுப்பிட்டாருங்க அப்படின்னா வந்து என்னோட மெயில் ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னா கிடையாதுங்க. உங்கள் மெயில் ஐடி ஹேக் ஆகலைங்க, உங்கள் மெயில் ஐடி மாதிரியே வந்து அவர் அனுப்பியிருக்கா தவிர உங்கள் மெயில் ஐடி ஹேக் ஆக கிடையாதுங்க. சில நேரங்களில் ஹேக் ஆகிருக்கலாம், மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ஹேக் ஆகாமல் உங்கள் மெயில் ஐடி பயன்படுத்தி அவங்க அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து என்னோட போயிட்டு இருக்குன்னா நான் இது எப்படி நான் இந்த ஸ்பேமை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனா வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழிகள் கிடையாதுங்க. ஒன்னே ஒன்று தான், உன்னோட இமெயிலை ப்ரைவேட்டாலாம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அஃபிஷியல் மெயில் ஐடி ஒன்று, ப்ரைவேட் இமெயில் வச்சுங்க. எப்போ எதாவது பர்சனலாக அனுப்புகிறேன், அமௌண்ட் ரிலேட்டட் அனுப்புனா என் ப்ரைவேட்டில் தான் அனுப்புன்னு சொல்லுங்கள். அந்த மெயில் ஐடி நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் மட்டும் தெரியுமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமே தவிர மற்றபடி இந்த இமெயில் ஸ்பூஃபிங்கை வந்து தடுக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், யாரெல்லாம் இந்த ஸ்பாம் இமெயில்ஸ் அனுப்புகிறாங்க? கண்டிப்பாக ஹேக்கர்ஸ் தாங்க. பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு அடையிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இமெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. கண்டிப்பாக இதோடைய ஃபாதர் ஆஃப் ஸ்பாம் இமெயில் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அவர் வந்து மிஸ்டர் கேரி தியூரக் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த ஸ்பாம் இமெயில்ஸை கண்டுபிடிச்சவருங்க. ஆனால் அவளுக்கு இமெயில் ஸ்பூஃபிங் சொல்கிறீங்க, ஃபிஷிங்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து வாய்ஸ் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாங்கள் ஐசிஐசி பேங்க்லேருந்து பேசுகிறோன்னு வேறு எவனோ ஒருத்தன் ஐசிஐசி பேங்க் மாதிரி பேசுவாங்க. ஸோ வாய்ஸ் லெவலில் வந்து இதே மாதிரி ஏமாறுறது தான் வந்து விஷிங் அப்படின்னு, வாய்ஸ் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூஃப் இமெயில் அட்ரஸோட ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், ஒரு சாம்பிள் எப்படி இருக்கும் அண்ணன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த இமெயில் அட்ரஸை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க, டொமைன் பேர் தப்பாக இருக்குங்க, இல்லை வந்து அதை அனுப்பின வந்து அந்த சர்வர் எஸ்எம்டிபி சர்வர் வந்து கண்டிப்பாக தப்பாக இருக்குங்க. இதை வச்சு தான் வந்து ஒரு ஸ்பூஃப் இமெயிலாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ ஸ்பேம் ஹேக்கிங்கிறது வந்து இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயங்க. அந்த ஹேக்கிங்கை தடுக்கிற சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க ஹைலி வாண்டடுங்க. எப்போவுமேங்க, இன்றைக்கி இல்லைங்க, அடுத்த 100 வருஷத்துக்கு தேவைப்படுற ஒரு டெக்னாலஜி தாங்க. கெரியர் கிராப் இருக்குது, லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும், ஃப்யூச்சரில் பயங்கரமாக க்ரோ ஆகணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், வெளிநாடு போனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு டெக்னாலஜினா சைபர் செக்யூரிட்டிங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்ச ஒரு நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.